Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 8 of PGTRB Approaches to Literature. We are discussing journalism, and as part of journalism, we are going to see what is news, what are the characteristic features of a news report, and then we are going to speak about who is a journalist and the qualities of a journalist. Now, what is a news? Now, a normal definition, what is the normal definition of news? Information that comes from different directions and which impacts a person. அதுதான் news. அப்ப what is news அப்படின்னு சொன்னீங்கன்னா general information. I have not given any quotations here. அந்த quotations எல்லாம் பின்னாடி டைம் கிடைக்கும் போது பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன். Okay, now what is news? அப்படின்னு கேட்டீங்கன்னா news is nothing but important information. It is important information, and for whom it is important அப்படின்னா it is important for the people. And why do we have news அப்படின்னா people are basically the ones who long to know what is happening around them. மக்களுக்கு தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெரியப்படுத்துவதுதான் ஒரு ஜெர்னலிஸ்டுடைய வேலை. And what does news do? News connects people to the world. It creates a kind of awareness. தங்களை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுதான் ஒரு நியூஸ் உடைய வேலை. And number 3, நியூஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா it should make people feel that they are part of a larger community called the world. But what is the quality of a news அப்படின்னு கேட்டீங்கன்னா news is short lived. ஏன் சார் இன்னைக்கு நியூஸா இருக்கிறது, இந்த நிமிஷம் நியூஸா இருக்கிறது அடுத்த நிமிஷம் ஹிஸ்டரியா மாறிடும். So what is current, what is immediate is news. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். We call it as the quality of a news அப்படின்னு. அப்ப what is very important for something to be a news அப்படின்னா timing. Timing தான் important. Timing alone makes it a news. If the time lapses, then it becomes a historical document. அதனால timeliness is one important quality of a news report. Now, what are the characteristic features of news? ஒரு விஷயம் நியூஸ் ஆகணும்னா என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கும்போது இதுதான் ஜென்ரலா நிறைய ஸ்டடி மெட்டீரியல் இருந்ததை கொலைட் பண்ணும். The first one is a news should be novel information. It should be a new information. Old information இருக்கக்கூடாது. இப்ப ராகுல் காந்தி is the president candidate for காங்கிரஸ் பார்ட்டி, அது வந்து பெரிய நியூஸ் கிடையாது. இப்ப திடீர்னு ராகுல் காந்தி says I am dropping from politics. I will make somebody else from non-Gandhi. அந்த காந்தி ஃபேமிலியில இல்லாம வேற யாராவது ஒருத்தரை வந்து நான் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு திடீர்னு அனௌன்ஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், that becomes news. ஏன் நமக்கு தெரியும் பிஜேபியில இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜி. ஒருவேளை அவர் வந்து I'm stepping down from politics, I'm stepping out of politics, let somebody else become the prime minister candidate, சொன்னா that is news. This is called novelty or recent information. அதற்கப்புறம் we say what is fresh, that is news. Then something which is strange is news. Out of ordinary, இதுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கு சொன்னா அப்படின்னு பின்னாடி நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. என்ன அப்படின்னா if a dog bites a man, it is not news. ஒரு நாய் ஒரு மனிதனை கடித்தது அப்படின்னா அது ஒரு ஆர்டினரி ஹேப்பனிங், அது வந்து ஒரு பெரிய செய்தி கிடையாது. இல்ல சார், ஒரு பாப்புலரான ஹீரோயின் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, காரை விட்டு இறங்கி ஓடி போய் ஒரு தெருநாயை பிடிச்சு கடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நியூஸ். ஒரு ஹீரோ வந்து ரோட்டு பக்கத்துல இருக்கிற கழுதைக்கு போய் ஒரு முத்தம் கொடுக்குறாரு அப்படின்னா that is news, because it is something strange, something odd. Are you there with me, teachers? இது புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது நியூஸ் அப்படின்னா நியூஸ் should be of interest to a large number of people.
ஒரு சின்ன நம்பருக்கு ஒரே ஒரு ஏரியால இருக்கிறவங்களை மட்டும் இன்ட்ரெஸ்ட் பண்ணுதுன்னா அது நியூஸ் கிடையாது. வெகுஜன மக்களை என்ன பண்ணணும், அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டுவதுதான் செய்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூஸ் இஸ் வாட் நியூஸ் பேப்பர் மேன் மேக்ஸ் இட். நார்மலா நம்ம ஒரு சில நேரத்துல ஒரு விஷயத்த வந்து நியூஸா பார்க்க மாட்டாங்க. நியூஸ் பேப்பர் மென்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு சாதாரண விஷயத்த கூட ஒரு பெரிய நியூஸாக மாற்றி விடுவார்கள். சும்மா ஒரு நம்ம பார்த்துருக்குறோம் என்னன்னா, அந்த மரத்துல இருந்து பால் வடிகிறது அப்படிங்கிறது, அந்த வெயில் சீசன்ல நிறைய மரங்கள்ல இருந்து பால் வடியும். அதை நம்ம பார்த்து நடந்து போயிருப்போம். ஆனா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுவாரு, அதை போட்டோ எடுத்து ஈவினிங் நியூஸ்ல போடுவாரு. அந்த வேப்ப மரத்தில் பால் வடிந்தது, மக்கள் அனைவரும் அதில் அம்மன் இறங்கி வந்து விட்டார், அதுல வந்து மாதா காட்சி கொடுத்தார் அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டோம்னா என்ன ஆகும், அந்த மரம் பிகம்ஸ் எ செலிபிரிட்டி ஃபார் அட்லீஸ்ட் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். மக்கள் கூட்டம் அந்த இடத்துக்கு போவாங்க, அங்க ஒரு கோயிலே கட்டிடுவாங்க. So a newspaper man has all the ability to make a news. அடுத்தது, குட் நியூஸ் இஸ் நாட் நியூஸ். நல்ல விஷயம் வந்து எப்பொழுதுமே நியூஸ் ஆகாது. சில நேரங்கள்ல கெட்ட விஷயம், மோசமான விஷயம், some of the things which we could not digest, like gang rape news, sexual assault news எல்லாம் பெரிய நியூஸா மாறும். you following it? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் டெஃபினிஷன் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய எல்லா டைரக்ஷன், நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட், அப்ப டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த குளோப்ல இருந்து நமக்கு இமீடியட்டா வந்து சேர்றது நியூஸ். தென் நியூஸ் இஸ் அ கம்பைலேஷன் ஆஃப் ஃபேக்ட், தரவுகள், அதுதான் நியூஸ் ஆகும். சும்மா நம்ம எழுதக்கூடிய கற்பனை கதை, கிரியேட்டிவ் ரைட்டிங் இஸ் நாட் நியூஸ். கிரியேட்டிவ் ரைட்டிங்க்கும் நியூஸ் ரிப்போர்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நியூஸ் ரிப்போர்ட் இஸ் ஹைலி சப்ஜெக்டிவ், இட் இஸ் பிரீஃப், இட் இஸ் கன்சைஸ், இட் கம்யூனிகேட்ஸ் ஒன்லி ஒன் ஐடியா. ஆனா கிரியேட்டிவ் ரைட்டிங் பாத்தீங்கன்னா இட் இஸ் த மோஸ்ட் கிரியேட்டிவ். இட் need not be brief, it need not be objective, it can be subjective and it can be highly innovative. ஆனா அங்க ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணியே எழுதியே ஆகணும். நீங்க ஜேர்னலிசத்துல ரைட்டர், ஜேர்னலிஸ்டிக் ரைட்டர் ஆகுறீங்கன்னு, நியூஸ் பேப்பர் அந்த நியூஸ் ரிப்போர்ட் எழுதுற ஒரு ரைட்டர் ஆகுறீங்கன்னா நீங்க அந்த ஸ்ட்ரக்சரை படிச்சு மாஸ்டர் பண்ணியே ஆகணும். ஒரு நியூஸ் பேப்பருடைய ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணும். ஆனா நீங்க ஒரு கிரியேட்டிவ் ரைட்டர் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஷார்ட் ஸ்டோரியவே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நாவலான்னு எழுதலாம். அந்த நாவலாவை என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேற கிரியேட்டிவ் பண்ணி ஒரு புது ஷானர் கூட உருவாக்கலாம். So what interests a majority, a major number, that is news. இப்ப இந்த நியூஸ வந்து ஜென்ரலா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டிஃபரெண்ட் வேஸா கிளாசிஃபை பண்றாங்க. அதுல ஒண்ணு வந்து ரொம்ப ரொம்ப காமனானது. ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா லோக்கல் நியூஸ். அதை நான் வந்து இந்த பிபிடியில போடல, you just make a note of it. Generally, news is categorized into the following based on the region covered. Number one, local news. நம்ம லோக்கல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை பத்தி இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணா அந்த செய்திக்கு பேரு லோக்கல் நியூஸ். இல்ல ஒரு பெரிய ரீஜன், நம்ம வந்து இந்த சவுத் ஜோன் அப்படின்னு வந்து பேசுறோம், நார்த் ஜோன் பேசுறோம், அதை பத்தி இட்ஸ் கால்ட் ரீஜனல் நியூஸ். நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, அப்ப நார்த் இந்தியால நடக்கிற விஷயங்களை பத்தி ரிப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், ஒரு 5 ஸ்டேட் 6 ஸ்டேட், தென் இட் இஸ் கால்டு ரீஜனல் நியூஸ். இதற்கப்புறம் ஒரு நாடு முழுசும் இம்பாக்ட் பண்ணக்கூடிய செய்தியை பத்தி நம்ம எழுதுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கால்ட் நேஷனல் நியூஸ். அப்ப லோக்கல், ரீஜனல், அப்புறம் நேஷனல், அப்புறம் இதை கடந்து நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், எல்லா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட தூண்டும் விதமாக ஒரு செய்தி இருக்கு, எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணும் விதமாக ஒரு செய்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் கால்ட் இன்டர்நேஷனல் நியூஸ். இந்த 4 டைப் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. what are the 4 types? சொல்லுங்க பார்க்கலாம் டீச்சர்ஸ். what are the 4 types? Local news, regional news. Local, regional,
நேஷனல், இன்டர்நேஷனல். இன்டர்நேஷனல். இது வந்து just to show the scope or the region covered, the area covered. இப்ப திருச்சி செய்தி, அதெல்லாம் லோக்கல் நியூஸ். ரீஜன், இப்ப ஸ்டேட் நியூஸ் கூட வரும் ரீஜன்ல. அதுக்கப்புறம் இந்தியா முழுசும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவைப்படும் ஒரு செய்தி நேஷனல் நியூஸ். இல்ல சார், இந்தியாவை கடந்து பல நாடுகள் இருக்கு, அந்த எல்லா நாடுகள்ல இருக்க மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ். எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய செய்தி இன்டர்நேஷனல் நியூஸ். இது வந்து ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. எதுல அப்படின்னா அந்த ஜேர்னலிசம் நெட். ஓகே, அப்புறம் எங்கெங்கெல்லாம் ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதுல இருக்கிற அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கிறேன். அதை பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எடுத்து பார்க்கும் பொழுது, நார்மலி இந்த கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் தே ஆஸ்க் கொஸ்டின் ரிகார்டிங் த ஹார்ட் நியூஸ் கேட்டகரி அண்ட் சாஃப்ட் நியூஸ் கேட்டகரி. இப்போ ஹார்ட் நியூஸ் கேட்டகரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்திங் நியூஸ் விச் இஸ் பிரேக்கிங் நியூஸ், நியூஸ் விச் இஸ் வெரி வெரி சீரியஸ் அண்ட் விச் இஸ் ரிட்டன் ஆன் ஹார்ட் ஹிட்டிங் டாபிக். நம்மளை வந்து வெகுவாக பாதிக்கக்கூடிய அந்த செய்தி. ஓகே, நார்மலி இந்த ஹார்ட் நியூஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஹார்ட் நியூஸ் ஜேர்னலிசம், பிரேக்கிங் நியூஸ். அப்ப இது எந்தெந்த ஏரியால இருக்கக்கூடிய நியூஸ் ரிப்போர்ட் வந்து ஹார்ட் நியூஸ் கேட்டகரியில வரும் அப்படின்னா, பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய செய்தி வந்து வெகுவாக மக்களை பாதிக்கக்கூடியது. இன்னைக்கு ரிசல்ட்ஸ், எலெக்ஷன் ரிசல்ட்டை பத்தி நிறைய நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வருது. அண்ட் ஆல் தோஸ் நியூஸ் ரிப்போர்ட்ஸ் கம் அண்டர் த கேட்டகரி ஹார்ட் நியூஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, த விக்டரி இஸ் வெரி ஹார்ட் டு டைஜஸ்ட் பை சம் பீப்புள். ஒரு சில பீப்புளுக்கு அது சந்தோஷமா இருந்தாலும் ஒரு சில பீப்புளுக்கு சந்தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த ஃபேட் ஆஃப் த கண்ட்ரி. அந்த மாதிரி அப்ப பாலிடிக்ஸை பத்தியான செய்திகள் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஹார்ட் நியூஸ். தென் பிசினஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ஹார்ட் நியூஸ். தென் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்ஸ், ஹார்ட் நியூஸ். கவர்மெண்ட் பத்தியான நியூஸ், தட் இஸ் கால்ட் ஹார்ட் நியூஸ். எக்கனாமிக்ஸ் பத்தி நியூஸ், ஹார்ட் நியூஸ். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹார்ட். சொசைட்டியில நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி சொல்லக்கூடிய நியூஸ், ஹார்ட் நியூஸ். இப்ப சாஃப்ட் நியூஸ்னா என்ன அப்படின்னா, லைஃப் ஸ்டைலை பத்தி, என்டர்டெயின்மெண்ட்டை பத்தி, ஸ்போர்ட்ஸை பத்தி அப்படின்னு சொல்ல வர்றோம் இல்லையா. இது எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப லைட் வெயின், நம்ம மக்களை ரொம்ப பெரிய அளவுக்கு இமீடியட்டா பாதிக்காதது, வாழ்க்கைய டக்குன்னு பாதிக்காது. ஆனா மற்ற எல்லாமே வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஏரியாஸ், நியூஸ் ஏரியாஸ். ஆனா சாஃப்ட் நியூஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு சினிமா செய்திகள், கிசு கிசு செய்திகள் அப்படின்னு இருக்கு. அப்புறம் என்டர்டெயின்மெண்ட், நம்ம ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் வெளியில வந்துட்டாங்க. நம்ம வந்து ஒரு குரூப், நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் வச்சுக்கோங்களேன். ரொம்ப காலமா எப்ப சச்சின் டெண்டுல்கருக்காக மும்பை இந்தியன் ஃபேனானு. ஏன்னா அப்படிதான் நம்ம எல்லாரும் வி பிகம் அட்டாச்ட் வித் ஒன். இப்ப நிறைய பேர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா அங்க தோனி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஐபிஎல்ல வந்து சென்னை தோதா என்ன, மும்பை தோதா என்ன, இட் டசன்ட் அஃபெக்ட் த ஹோல் மாஸ், ஆல் த பீப்புள் இன் த வேர்ல்ட். மேபி த ஆர்டன் ஃபேன்ஸ் வில் பி அஃபெக்டட். அப்ப இந்த மாதிரி ரொம்ப லைட் வெயின்ல லைஃப் ஸ்டைலை பத்தி சொல்லக்கூடியது, ஃபேஷனை பத்தி சொல்லக்கூடிய அந்த ரைட்டிங், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், என்டர்டெயின்மெண்ட் நியூஸ், செலிபிரிட்டி நியூஸ், இது எல்லாமே சாஃப்ட் நியூஸ் கேட்டகரிக்குள்ள வரக்கூடியது. Teachers, did you understand the categories of hard news, soft news? Yes, sir. அப்ப question கேட்பாங்க, which of the following falls under hard news category அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்ப எது ஹார்ட் நியூஸ் கேட்டகரின்னு பார்த்து வச்சுக்கணும், எது சாஃப்ட் நியூஸ் கேட்டகரி. ஏன்னா நம்ம டெஃபினிஷன்ஸ் கொடுத்துட்டோம். அப்ப எந்தெந்த ஏரியாவெல்லாம் ரொம்ப ஹார்டான விஷயம், ஹார்டுனா லைஃபை டக்குன்னு அஃபெக்ட் பண்ணக்கூடியது, இமீடியட்டா அஃபெக்ட் பண்ணக்கூடியது, உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய என்னென்ன டிசிப்ளின்ஸ்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதை பத்தி செய்திகள் வந்து கொடுக்கக்கூடியது ஹார்ட் நியூஸ். இல்ல ரொம்ப லைட் வெயின், நம்மளை வந்து இமீடியட்டா ரொம்ப பெரிய அளவுக்கு நம்மளை பாதிப்பு ஏற்படுத்தாது. இன்னைக்கு ஐபிஎல்ல இருந்து மும்பை வெளில வந்துருச்சு அப்படின்னா சரி பாத்துக்குவோம், அடுத்த சீசன் வராமையா போகுது
அடுத்த சீசன்ல அடிச்சு தூக்கிடலாம், அப்படியே மனசு தேதிக்கலாம். ஆனா ஒரு பர்டிகுலர் இதுன்னு வச்சுங்களேன், திடீர்னு என்ன சொல்றாங்க, இப்ப நமக்கு டிஆர்பியை பத்தி நியூஸ் வந்து ஹார்ட் நியூஸா சாஃப்ட் நியூஸா? டிஆர்பி வந்து நமக்கு பிசிடிஆர்பியை பத்தி ஒரு நியூஸ் வருது. Does it come under hard news or soft news? Hard news. It's hard news. Okay? Soft news அப்படின்னா இப்போ ரீசெண்டா ஒரு டக்குன்னு வர்றதுக்கு முன்னாடி இந்த மொபைல எடுத்தேன், அதுல ஒரு டக்குன்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. என்னன்னா 42 வயது நடிகை அனுஷ்கா திடீர் திருமணம் அப்படின்னு போட்டாங்க. அனுஷ்கா 42 வயசுல கல்யாணம் பண்ணா என்ன, கல்யாணம் பண்ணலன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் எவ்ரிபடி இன் த குளோப். பட் டிஆர்பி திடீர்னு பிஜிடிஆர்பியை பத்தி ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க, அது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நீட் வந்து அட்லீஸ்ட் பிக் நம்பர், a few lakhs of people will be affected by one news. அப்படியே பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது ஹாட் நியூஸ், லைட் வெயின்ல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது சாஃப்ட் நியூஸ். அவ்வளவுதான் இது நமக்கு தேவை. இப்ப now we are moving to news value. What are the characteristics that decide a news? காரணிகள் என்ன காரணிகள் எல்லாம் ஒரு ஒரு விஷயம் நியூஸா நியூஸ் இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி இந்த தான் கேரக்டரிஸ்டிக் சொல்றாங்க. அதுக்கு போறதுக்கு முன்னாடி நியூஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அல்லது ஜேர்னலிஸ்டிக் ரைட்டிங்னு சொன்னீங்கன்னாவே 2 இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ் இருக்கணும், குவாலிட்டிஸ் இருக்கணும். நம்பர் 1, இட் ஷுட் பி ஹைலி objective. Objective report அப்படின்னா the personality of the author should not get into the report. The feelings, விருப்பு வெறுப்பு இல்லாத எழுத்து, என்னுடைய விருப்பு வெறுப்ப அந்த ரைட்டிங்ல கொண்டு வரக்கூடாது. அப்படி நம்ம கொண்டு வராம இருந்தோம்னா நம்ம ரைட்டிங் வந்து எப்படி இருக்கும், அப்ஜெக்டிவா இருக்கும், யூனிவர்சலா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ரைட்டிங் வந்து பர்சனலா இருக்கும், பர்சனல் ரைட்டிங்ல மாறிடும், அது வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங்கா மாறிடும். Are you there with me, teachers? Sir. அப்ப கிரியேட்டிவ் ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலா இருக்கும், அண்ட் ஜேர்னலிஸ்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப இம்பர்சனலா இருக்கும். இம்பர்சனலுக்கு ஒரு டேர்ம் தான் அப்ஜெக்டிவிட்டி. டிட்டாச்சா நின்று ஸ்டோரி சொல்றது. அங்க என்ன நடந்தது, ரிப்போர்ட்டிங் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ரிப்போர்ட் அப்படின்னா நம்மளுடைய ஐடியாஸை உள்ள சேர்க்கவே கூடாது, ஒரு துளி கூட்டவும் கூடாது, ஒரு துளி குறைக்கவும் கூடாது, உள்ளதை உள்ளபடி நம்ம தரவுகள் மட்டும் கொடுக்கணும். நம்பர் 2, அக்யூரசி. 100% டு த பாயிண்ட், அக்யூரசி குறையவே கூடாது. தீஸ் ஆர் த 2 இம்பார்ட்டன்ட் mottos ஆஃப் ஜேர்னலிசம். இது மறந்துடுவேங்கிறதுனால அந்த இடத்துல டைப் பண்ணும்போது போட்டு வச்சுட்டேன். what are the 2 important pillars of journalism அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒன்னு அப்ஜெக்டிவிட்டி, தி அதர் ஒன் இஸ் அக்யூரசி. இதற்கப்புறம் நியூஸ் வேல்யூ. வாட் மேக்ஸ் a நியூஸ் வேல்யூபிள்? எல்லாமே வேல்யூபிள் ஆகாது, இந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்குள்ள வந்தாதான் அந்த நியூஸ் வேல்யூபிள். நம்பர் 1, இம்பாக்ட். a news should impact a very big number of people. வெகுஜன மக்களை பாதிக்க வேண்டும். இப்போ வந்து ஒரு நியூஸ் எழுதுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள்ல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளை வந்து பாதிக்கணும். அப்படி பாதிச்சுன்னா அது செய்தி இல்ல சார். இப்ப திருச்சியில அந்த நான் இருக்கிற ஏரியா வந்து வாசன் வேலின்னு வச்சுக்கோங்க, வாசன் வேலியம் பீப்புளை மட்டும் அஃபெக்ட் பண்றது மாதிரி ஒரு விஷயத்த தலைப்பு செய்தியா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நியூஸ் வில் நாட் பி வெல் ரிசீவ். இம்பாக்ட். கோவிட் அதை பத்தி நம்ம போட்டு நியூஸ் பேப்பர் எழுதி தீர்த்தாங்க. that had an impact on everybody because எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இம்பாக்ட் இஸ் ஒன் குவாலிட்டி. நம்பர் 2, ப்ராக்சிமிட்டி. இப்போ லோக்கல் நியூஸ், இப்ப வந்து ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு, அந்த நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா லோக்கல் நியூஸ்னு ஒரு பேஜ் போட்டிருப்பான். அந்த லோக்கல் நியூஸ் வந்து மக்கள் எடுத்து படிக்கிற மக்களும் இருக்கிறாங்க. எடுத்தோன்னே அந்த லோக்கல் நியூஸ் எடுத்து ஓபன் பண்ணிப்பாரு, நம்மளை சுத்தி என்ன நடக்கு. இப்ப டெய்லியும் நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உங்கள் ஏரியாவில் மின் தடைன்னு போட்டிருப்பாங்க. அப்ப that news will have a greater impact on the reader. That is called proximity. இப்ப கலிபோர்னியால பவர் கட்டு அப்படின்னு முதல் பக்கத்தை போட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளை வந்து பெருசா பாதிக்க போறது இல்ல. திருச்சியில் அனைத்து ஊர்களையும் பவர் கட்டுன்னு போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது பெருசா பாதிக்கும். ஏன்னா நம்ம அதை பாதிக்குது.
நமக்கு பக்கத்துல நடக்குது. அப்ப ப்ராக்சிமிட்டி, நியர்னஸ், something a news which is near will affect us the most. Number 3, timeliness. ஒரு செய்தி சுட சுட நமக்கு வந்து சேரணும். நமக்கு வந்து அதுதான் காலைல சொன்னேன், ஆம்லெட்னா உடனே போட்ட உடனே சாப்பிடணும். நான் வந்து ஆம்லெட்லாம் சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர், சார் ஆம்லெட்னா அப்படியே கொண்டு வந்து சுட சுட எடுத்து அப்படி வாயில, ஹாஃப் பாயில் ஃபுல் பாயில் எதா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாரு. ஆறி போச்சுன்னா அது வேஸ்ட் சார் அப்படின்னு. அப்ப சுட சுட தகவல்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நிகழ்வுகளை நமக்கு உடனுக்குடன் செய்தியை நமக்கு கொண்டு வந்தது அப்படின்னா அதுதான் நியூஸ். உடனுக்குடன் நம்ம சேர்வதுதான் நியூஸ். அதற்கப்புறம் ப்ராமினன்ஸ் அப்படின்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. தட் டிசைட்ஸ் நியூஸ் வேல்யூ. அப்படின்னா இந்த வேர்ல்டுல ரொம்ப பாப்புலரான ஆளு, இப்ப மோடிஜி, இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் ரொம்ப ஹாட் கேக்கா பேசப்பட்டது. என்ன அப்படின்னா, டக்குன்னு உட்காந்து நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அங்க வாக்கிங், எங்க ஏரியால நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. ஏன்னா இட்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஏரியா, நல்ல 40 அடி ரோடு இருக்கு. ஒரு 50 பேருக்கு மேல அப்படியே போகும்போது கொஞ்சம் பேசினாங்க. சரி என்னதான் பேசுறாங்க அப்படின்னு உள்ள காது கொடுத்து கேட்போமே அப்படின்னு பார்த்தா, ஈவினிங் வந்து அந்த பில் போர்டை படிச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, விரைவில் ராகுலுக்கு டும் 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 அப்படின்னு போட்டாங்க. உடனே நம்மளால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 50 பேர் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த வயசுல போய் கல்யாணம் பண்ணுமா, யார கல்யாணம் பண்ண போறாரு, வெளிநாட்டுக்காரரா உள்நாட்டுக்காரரா, ஹீரோயினா, தமிழ்நாட்டுக்காரா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் செலிபிரிட்டி. ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்களை பத்தி நீங்க ஒரு நியூஸ் எழுதுனீங்கன்னா அதை பத்தி அது வந்து என்ன பண்ணும், வெறிஜன மக்கள் படிப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேப்பர்ல எப்பொழுதுமே யாரை பத்தி எழுதுவாங்க, ஒன்னு ஹீரோ ஹீரோயின்ஸை பத்தி எழுதுவாங்க, இல்லைன்னா பொலிட்டீஷியன்ஸை பத்தி எழுதுவாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பத்தி எழுதுவாங்க, அல்லது ஒரு பெரிய கிரிக்கெட்டரை பத்தி எழுதுவாங்க. ஸோ செலிபிரிட்டி நியூஸ் இஸ் நியூஸ். அந்த செலிபிரிட்டி எந்த ஃபீல்டுல வேணுமோ இருக்கலாம். அடுத்தது கான்ஃபிளிக்ட். கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொன்னா கான்ட்ரோவர்சி, ரெண்டு நபர்களுக்கு இடையான சண்டை. அப்ப நான் எனக்கும் என் பக்கத்து வீட்டு இருக்கிற சண்டை வந்து நியூஸ் ஆகாது. இதுவே செலிபிரிட்டிஸ் who have difference of opinion, that becomes news. அடுத்தது ஹியூமன் இன்ட்ரெஸ்ட். மக்களை வந்து தூண்டும் விதமாக எந்த நியூஸ் இருந்தாலும் சரி அது வந்து நியூஸ் தான். அடுத்தது something which is strange, something which is weird, something which is odd. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம், இப்ப மனிதனுக்கும் கழுதைக்கும் திருமணம், அது வந்து ஸ்ட்ரேஞ்ச் நியூஸ். மலைக்காக இந்த ஊர்ல இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆகும். அடுத்தது ரொம்ப ரொம்ப ரேரான ஹேப்பனிங்ஸ். இப்ப நம்ம ப்ளூ மூன், ரெட் மூன், எல்லோ மூன் அப்படின்லாம் மூனை பத்தி எல்லாம் எழுதுறாங்கல்ல, அது ரொம்ப பாப்புலரா நியூஸ் ஆகும். அடுத்தது கரன்சி. கரன்சினா இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிறத பத்தி நீங்க ஒரு நியூஸ் ரிப்போர்ட் எழுதுனீங்கன்னா உங்க நியூஸ் ரிப்போர்ட் ரொம்ப பாப்புலரா, அந்த நியூஸ் கட்டாயம் அந்த நியூஸ் ஏஜென்சி will publish your news. இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிறது என்ன டீச்சர்ஸ்? வாட் இஸ் ட்ரெண்ட்? ரொம்ப ஹாட்டா இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் நியூஸ் என்ன? நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா ட்ரெண்டிங் நியூஸை பத்தி டக்குன்னு சொல்லிடலாம். ஒரு எக்ஸாம்பிள், செலிபிரிட்டி ட்ரெண்டிங் நியூஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன், செலிபிரிட்டி ட்ரெண்டிங் நியூஸ். 2 நாள் அதை பத்தி அதிகமான நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மேம்? கொஞ்சம் சத்தமா மேம். ஓகே, நானே சொல்லிடுறேன். விஜய் has already announced this party. இப்ப அந்த பார்ட்டியில யார் யாரு என்னென்ன போர்ட்போலியோ, அப்புறம் அந்த சிம்பிள், கட்சிக்கான கொடி, அதை பத்தி எல்லாம் ஒரு நியூஸ் வந்துருது. அதை பத்தி நிறைய நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் வாட் இஸ் கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்குது. இப்போ ட்ரெண்ட் என்ன அடுத்ததுன்னா, அடுத்து அஜித் குமாரும் கட்சி தொடங்க போறாரு, அவரு அரசியல்ல குதிக்க போறாரு தொப்புக்கடி அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது ஒரு ட்ரெண்ட். இன்னைக்கு சினிமாக்காரவங்க எல்லாம் அரசியல்ல வர்றது ட்ரெண்டு. அந்த மாதிரி இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிறத பத்தி நீங்க எழுதுனீங்கன்னா that will also become a news. Okay, are you there? We will get into what are the traits of a journalist. ஒரு ஜேர்னலிஸ்ட் அல்லது ஒரு ரிப்போர்ட்டருக்கு தேவையான முக்கியமான குணாதிசயங்கள் என்ன? இதுல ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, ஜேர்னலிஸ்ட் தான் ரிப்போர்ட்டர். ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறது இந்த பேசிக் பொசிஷன்.
the lowermost position but the most important position, கடைநிலை ஜாப் அது. இப்ப ஜென்ரலா என்ன நம்பப்படுகிறது அப்படின்னா, ஜேர்னலிஸ்ட் ஆர் born, பிறவியிலேயே அவனுக்கு அந்த குவாலிட்டி இருக்கணும். என்ன குவாலிட்டி அப்படின்னா, they should have a nose for the news. nose அப்படின்னா what is the meaning அப்படின்னா, they should have the faculty of intuition in finding news. எதை வந்து நியூஸ் ஆக்கலாம், எது வந்து நியூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு இன்ட்யூஷன். இதை வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதி சப்மிட் பண்ணா இதை வந்து பப்ளிகேஷனுக்கு போகுமா, மக்கள் வந்து இதை படிப்பாங்களா அப்படின்னு அவனுக்குன்னு உள்ளுணர்வு இருக்கணும். அந்த உள்ளுணர்வு சில பேருக்கு இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். நம்பர் 2 ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். A reporter or a journalist will be a man who is interested in gathering data. Number 3 ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, a journalist should be ready to take risk. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஏன் அப்படின்னா, when you go to gather information, there will be a lot of confrontation, there will be a lot of problems, you should face problems, particularly investigative journalists, investigative reporters. ஒரு கிரைம் சீன்ல போயிட்டு அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்க முயற்சி பண்றவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப பாப்புலரான ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னு சொல்றாங்க, பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங்லாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் கட்ஸ் வேணும். இப்போ நீங்க போயிட்டு ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடிஜியை பத்தி அவரை டைரக்டா ஒரு இன்டர்வியூ பண்ணி அதை பத்தி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர்னா நீங்க போய் அங்க போய் நிற்கும் பொழுது உதறிடும். unless or otherwise you have the guts, that interest, that அந்த பரவாயில்ல நான் வந்து போல்ட்னஸ் வேணும். அப்போ போல்ட்னஸ் இஸ் ஒன் குவாலிட்டி, willingness is one quality, interest ஒரு குவாலிட்டி. இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாபுக்கு நீங்க போகணும்னா you should have good communication skill. அப்ப என்னென்ன ஸ்கில்? லிசனிங் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில், ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில். இது மேண்டேட்டரி. இதோட என்ன ஸ்கில்லும் வேணும்? சாஃப்ட் ஸ்கில்லும் வேணும், இன்டர்பர்சனல் ஸ்கில் வேணும். அதுக்கப்புறம் you should also know the life skill. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இஸ் மேண்டேட்டரி. அதுக்கப்புறம் you should be very good in negotiating. அதுதான் நெகோசியேஷன். இதெல்லாமே சாஃப்ட் ஸ்கில்குள்ள வந்துடும். டெசிஷன் மேக்கிங் ஸ்கில், நெகோசியேஷன் ஸ்கில். தென் அஜிலிட்டி. அஜிலிட்டினா எந்த நேரமும் தயார் நிலையில இருக்கணும். ரெடினஸ் இஸ் ஆல். ஐம் ரெடி 24/7. வாட் இஸ் த ஒர்க் டைம் ஆஃப் அ ஜெர்னலிஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்களுக்குலாம் 8 hours, 12 hours, 14 hours, 16 hours சொல்லுவாங்க. ஆனா ஜெர்னலிஸ்ட் should be ready to work round the clock, 24/7. அதுக்கப்புறம் a man who is sociable. கன்சர்வேட்டிவா இருக்கிறவன் ரிப்போர்ட்டரா இருக்க முடியாது. he should be very much willing to collaborate with people. ஒரு டீம் பிளேயரா இருக்கணும் ரிப்போர்ட்டர். அதுக்கப்புறம் he should be able to establish contact with people and maintain a decent relationship, gather information from people. And ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, you should build trust. இந்த டேர்ம் அங்க போடல, இப்பதான் டக்குன்னு சொல்றேன், ஏன்னா மறந்துட்டேன் அதை போடும்போது. reporter or a journalist should build trust in the mind of the speaker. ஒருத்தர நீங்க இன்டர்வியூ பண்ண போறீங்க அப்படின்னா முதல் அவங்கள நம்ப வைக்கணும். இவரை நம்பி சொன்னா, சார் இதை வந்து ரிப்போர்ட்ல கொண்டு வராதீங்க, பட் ஐ வில் ஷேர் வித் யூ அப்படின்னு சொல்றாங்க. அன்லெஸ் இட்ஸ் லைவ்ல போறதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இன்டர்வியூல என்ன பண்ணுவாங்க, சில இது சொல்லுவாங்க, சார் கட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை ரகசியங்கள் சொல்லுவாங்க. ரகசியத்தையும் காக்க வேண்டும் ரிப்போர்ட்டர். இல்ல சார் நான் வந்து ஓகேன்னு தலையாட்டி விட்டு இங்க கொண்டு வந்து அவர் இப்படி சொன்னார், அந்த ஹீரோயினை பத்தி இப்படி சொன்னார் இந்த ஹீரோ அப்படின்னு இவர் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தடவை நாய் இந்த பக்கம் வராது அப்படின்னு அடிச்சு வரது. அப்ப the privacy of the people should not be disturbed. So a journalist will not interfere into the privacy of the people. He will not think of offending anybody. இதெல்லாம் குவாலிட்டிஸ். இது இல்லாம நான் வந்து ஒரு அப்படியே படிச்சுட்டு வரும்போது இதெல்லாம் போடலாம், வேற மாதிரியும் கேட்டாங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. என்ன அப்படின்னா,
குட் ஜேர்னலிஸ்ட் ஷுட் மாஸ்டர் ரைட்டிங் ஸ்கில். ரைட்டிங் ஸ்கில்னு சொல்லும் பொழுது குட் ஸ்பெல்லிங் தெரியணும், கிராமர் தெரியணும், பங்க்சுவேஷன் தெரியணும், மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங் தெரியணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, he should have the research skills. அவன் ஒரு லைஃப் லாங் ரிசர்ச்சரா இருக்கணும். ஒரு விஷயம் அவன் கையில வருதுன்னா அதனுடைய நீளம், அகலம், ஆழம், அகலம், உயரம் எல்லாத்தையும் அக்கு வேற ஆனால அவனுக்கு தேவையான ஸ்கில் வந்து the skill of analysis, analytical skill. இது ஓகேவா, அதனுடைய இந்த நியூஸை போட்டா என்ன விளைவுகள் வரும், இது போடலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கணும். அது உண்மை தன்மையை ஆராய வேண்டும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது எத்திக்ஸ். எத்திக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா the reference is to honesty, the reference is to objectivity, the reference is to fact based reporting. கற்பனை கதையெல்லாம் இல்ல, செவி வழி கேட்கறத வெரிஃபை பண்ணிட்டு தான் நியூஸா கொண்டு போகணும். அதுக்கப்புறம் நியூஸ் ரிப்போர்ட்டர் should be one who creates a very good mental picture. இப்ப நமக்கு வந்து அங்க இருந்து ஒருத்தர் தகவல் சொல்றாரு, 2 பேர் சண்டை போட்டாங்க அப்படின்னு. அவரு வந்து அதை வந்து என்ன பண்ணணும், மைண்டுக்குள்ள கொண்டு போய் யாரு சைட்ல உண்மை இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். மற்றொருரோட அங்க பக்கத்துல இன்னொருத்தரோட அந்த இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணி he has to create a report. Then ரொம்ப முக்கியமானது, when you write a news report, you should give attention to all the minute details. அதுக்கப்புறம் you should be able to withstand pressure. ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு டைமிங் இருக்கு, அந்த டைமிங்குள்ளார நியூஸ் ரிப்போர்ட்ஸ் போய் சேர்ந்து ஆகணும். அப்பதான் அந்த பேப்பர் வந்து பிரிண்ட்டுக்கு போக முடியும். இப்ப அதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு போன் மேல போன் வந்துகிட்டு இருக்கோம், அந்த டென்ஷன்லாம் ஆயிடக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஷுட் பி ஏபிள் டு அக்செப்ட் கிரிட்டிசிசம். உங்களுடைய டீம்ல இருக்கிற மேல இருக்கக்கூடிய சப் எடிட்டர் வில் கிரிட்டிசைஸ் யுவர் ரைட்டிங் ஆர் யுவர் ஸ்கில்ஸ் ஆஃப் கேதரிங். அதை வந்து நல்ல விதத்துல எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஐடி ஸ்கில். You should master a computer and you should know how to formulate a news story and how to send the news story on time. இது இல்லாம ஒரு சில குவாலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா கியூரியாசிட்டி. அவன் கியூரியஸாவே இருக்கணும். இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க கியூரியஸா இருந்தீங்கன்னா தான் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனா ஓவர் எந்தூசியாஸ்டிக்கா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் திங்கிங் அண்ட் ரீசனிங் ஸ்கில், எந்தூசியாசம், நல்ல ஸ்டாமினா இருக்கணும். ஏன்னா யூ ஷுட் பி ஆல்வேஸ் டிராவலிங் டு டிஃபரெண்ட் பிளேசஸ் டு கேதர் நியூஸ். அப்ப நல்ல ஒரு ஹெல்தியான பாடி இருக்கணும். அப்புறம் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், a man who is self confidence. அடுத்தது perseverance. போய் என்ன பண்ணணும், சப்போஸ் யூ ஆர் given a beat, என்ன போலீஸ் பீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க, சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார், முக்கியமான இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னா என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு போய் சார்னு சொல்லி கோமாயிரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். 2 தடவை சொல்லுவாங்க, 3வது தடவையோ போயா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யூ ஷுட் நாட் பிகம் அஃபெண்டட். அப்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க எந்த டைம்ல போனா அந்த நியூஸ் கேதர் பண்ண முடியும், யார் மூலியமா போனா நியூஸ் கேதர் பண்ண முடியும் அப்படின்னு யூ ஷுட் persevere. Okay, these are the important qualities of a journalist. I'm stopping here and we will